ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு வெள்ளை குருமா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நாம் ஒரு 10 முந்திரியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்கோம். இது ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. நீங்கள் இதில் எந்த வித மிளகா பொடியும் மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த குருமா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் சொன்னேன் இல்லையா, காரத்துக்கு நம்ம ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறங்க. வெங்காயம் இது ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிட்லாங்க. நான் சொல்கிற அளவுக்கு இது ஒரு வெங்காயம் இதற்கு தாராளமாக போதும். இப்போ நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நாம் நம்ம இதுக்கு போடுற கறி மசாலா பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், லவங்கம், இது எல்லாமே போட்டு இன்னொரு வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக எப்பயுமே உங்களுக்கு தெரியும், தக்காளியை போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே தக்காளி வெந்துடும். அதனால் நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பை சேர்க்க போகிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு தடவை வச்சு பாருங்கள், 20 சப்பாத்தினாலும் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இதில் நம்ம இதை வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ எல்லாமே நல்லா திரண்டு வரும். இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதோடு சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு மஞ்சத்தூள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப மஞ்சத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப மஞ்சளாக இருக்கும். இதுக்கு ரொம்ப மஞ்சளாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா லைட் மஞ்சளாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும்போது ஒரு வெங்காயம் கூட நீங்கள் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொலகொலப்பு கொடுக்கும். இதில் நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம முந்திரி மட்டும்தான் இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் எந்த காய் வேணாலும், கேரட்டு, பீன்ஸு, இது மாதிரி காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்லி காலிஃப்ளவர் மட்டும்தான் போட போகிறேன். இதில் காலிஃப்ளவர் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு, இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா உருண்டு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப வேகக்கூடாது. குழஞ்சிச்சு அப்படின்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். வதக்குனதுக்கப்புறமா பட்டாணி நான் ஊற வச்சு அவிய வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க. ஏன்னா இது எல்லாம் நம்மளுக்கு கொதிச்சு வரையில் கெட்டித்தன்மை அதிகமாக வந்துடும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு 2 கிளாஸ் ஊற்றுறீங்க அப்படின்னா 3 கிளாஸ் ஊற்றுங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிய வச்சிடலாம். நான் சொன்னது மாதிரி காலிஃப்ளவரோ நீங்கள் போடுற காய்கறியோ குழையக்கூடாது. அதான் இந்த குருமாவில் முக்கியமே. குழஞ்சிச்சு அப்படின்னா டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். பாதி வேக்காடு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த முந்திரி பருப்பு அது இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆயிருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.